இப்போ ஒரு ப்ராஸ்டியூட்டு அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல இருந்து ஒரு புளியாமரத்துக்கு கீழே இருந்த விலை மாதர் கதையே என்ன பேசிட்டு இருக்கான். ஹைஃபையா மாறிட்டு ப்ராஸ்டியூட்லாம் இப்ப நிறைய ஆப்புகள்லாம் வந்துருச்சுமா. நிறைய கல்லூரி பெண்களே ப்ராஸ்டியூட்டா மாறி இருக்காங்க. ஒரு இடத்துல நீங்க செக்யூர் ஆன பிறகு அங்க 4-5 பசங்க சேர்ந்த பிறகு போட முடியாது, காசு தானே வாங்குற, எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிக்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒரு HIV தொற்று உள்ள ஒரு பெண் வந்து தன் கணவனால எய்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு 24 பேருக்கு 16 பேருக்கு எய்ட்ஸை பரப்பிட்டுச்சு. ஏமா இந்தியாவிலே திருமணம் தாண்டி எந்த ஸ்டேட் தெரியுமா உனக்கு? தமிழ்நாடு, குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போ ஆள் வந்து இவ்வளோவா ஆயிடுறாங்க, இலச்சி போய் இந்த விரல் இருக்குல்ல, 5 விரல் சேர்த்தா இப்படி இப்படி இந்த ஒரு விரல் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, 5 விரல் சேர்த்து ஒரு விரலான எப்படி இருக்கும், இப்படி அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. இந்த உலகத்தோட பெரிய ரகசியம் என்ன? டேஸ்ட் என்ன? இந்த உலகத்தோட ரகசியம் என்ன? உடலுறவு கொள்றதுல தாமா. அதை விட இங்க வேற ஒன்றும் சுவையான விஷயமே கிடையாது. அப்ப அங்கையில வச்சுட்டான் ட்விஸ்ட. ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வந்தன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். இந்த HIV கேஸ் வந்து கர்நாடகாவில் ரொம்ப வைட் ஸ்ப்ரெடாக பரவிட்டு இருந்துச்சு, நமக்கு முன்னாடியே தெரியும். பட் அது வந்துட்டு அதோட சிம்டம்ஸ், அதோட காசஸ் எதுனாலங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இது வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கான என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? எதனால ஃபர்ஸ்ட் பரவுது, எப்படி பரவுது, ஒரு ஒழுக்கமே இல்லாமல் இருக்காங்களே. இப்போ HIVங்கிறதே எனக்கு தெரிஞ்சு 2095-2000 பயங்கரமாக பேசினாங்க அதை பற்றி. அவன் மனசுக்கு தெரிஞ்ச கதை சொல்லியிருக்கான், பேய் கதையெல்லாம் சொல்லியிருக்கான். சிரிஞ்சில் வந்து HIV பிளட் எடுத்து பைக்கில் லிஃப்ட்டுக்கு ஏற்றி விட்ருவாங்களான்னு சொன்னாங்க. பட் அது அப்போ எந்த அளவுக்கு அது இருந்தது தெரியல. அது ஒரு தொற்று நோய், அதனால ஸ்பீடாக பற்றி பேசினாங்க. கோவிட் வந்து தூக்கி எல்லாத்தையும் சாட்சி அறிஞ்சு போயிட்டு காற்றுலேயே மரணம் உள்ள இப்போ தொட்டாதான் எய்ட்ஸ் வரப்போகுது, உடலுறவு கொண்டாதான் வரப்போகுது, ரத்தம் ஏற்றினாதான் வரப்போகுதுன்னு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒரே ஊசியை பயன்படுத்துறது, ஒரே ஊசியை பயன்படுத்துறதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து டிஸ்போசன் செஞ்சு வந்துச்சா, அதுக்கு ஒரு அந்த தொற்று அறவே இல்லை. அடுத்து பிளட்டு ஏற்றுறதுல 2வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்தில், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV பிளட்டே ஏற்றிட்டாங்க. ஒரு அரசு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்போ கேர்லெஸ். 2வது வந்து கேர்லெஸ், பிளட் டோனர்கிட்டருந்து வர்றது. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பிளட் குரூப் கொடுத்தா அதே ஏற்ற மாட்டாங்க, அது பிளட் பேங்க் போய்டும், அது ரொட்டேஷனுக்காண்டி வாங்கி வச்சுப்பாங்க. கண்டிப்பாக வந்துடும். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கானுங்க. ஆக்சுவலாக பிளட் எடுக்கிறவங்களுக்குள்ளேயே டெஸ்ட் பண்ணிக்கணும், பிளட் கொடுக்குறவனுக்கு டெஸ்ட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட் வர வரையும் வெயிட் பண்ணணும். இவனுங்க எதோ ஒன்று பிடிச்சி ஏற்றி விட்டு கடைசியாக பார்த்தா அந்த கர்ப்பிணிக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் குழந்தைய வந்து எய்ட்ஸ் வந்து காப்பாற்றிடலாம். நிறைய மற்ற எனக்கு தெரிஞ்சு சுகர் அளவுக்கு தான் நான் எய்ட்ஸை பார்க்குறேன். ஏன்னா சுகரும் பயங்கர டார்ச்சர் பண்ணுது, ஆளை வாழ விட மாட்டுது, காலுகையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கர்நாடகாவில் மாணவர்கள்ட்ட பரவி வந்துட்டுங்கிறது தான் இப்போ நம்ம வருத்தப்படுற விஷயம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இவனுங்களுக்கு வந்ததில் இன்னொன்று சொல்லிடுறேன், டிஸ்போசன் ஊசியாக இருந்தாலுமே ஒன்ஸ் குத்தி உங்களை குத்தினா வரத்தானே செய்யும். போதை ஊசி கலாச்சாரம் நிறைய ஆகிட்டு இப்போ இப்படியே ஸ்டெப் ஏற்றி அடுத்தடுத்த ஆளுக்கு ஏற்றுறது, அது வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. 2வது அன்கான்சியஸில் யூஸிங் த காண்டம்ஸ். எய்ட்ஸை குறைச்சதுல காண்டமுக்கு பெரிய பங்கு உண்டு. பட் இன்னும் யூஸிங் காண்டம்ஸே இல்லை. நீங்கள் வேணால் உங்கள் அருகாமையில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் போய் காண்டம் சேல்ஸை பற்றி விசாரிச்சு பாருங்கள், பெரிய லெவலில் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இப்போ அதை யாரும் யூஸிங் கம்மி தான். அது நிறைய விளக்கம் வேறு சொல்கிறாங்க. நான் இதில் வந்து ஒரு பாலித்தீன் கவரை கட்டிக்கிட்டு தேனை நக்கனா இனிக்க போதா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் அது அர்த்தம் வேறு, இது அர்த்தம் வேறு. இதில் நோய் வந்துடும், தேனில் நோய் வராது, இனிக்காது தான். ஆனால் அதோட மீனிங் வேறு, இதோட மீனிங் வேறு. அடுத்தது 3வது இந்த உடலுறவு மூலியமாக பரவி இருக்கிறது தான் இது நிறையா வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் இப்போ சொல்கிறது வருத்தமாக இருக்குது, சாலாம் அதுதான் நிஜம். நிறைய கல்லூரி பெண்களே ப்ராஸ்டியூட்டாக மாறி இருக்காங்க, அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு ப்ராஸ்டியூட்டு அப்படின்னாக்க நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு புளியாமரத்துக்கு கீழே இருந்த விலை மாதர் கதையே என்ன பேசிகிட்டு இருக்கான். ஹைஃபையாக மாறிட்டு ப்ராஸ்டியூட்லாம் இப்போ நிறைய ஆப்புகள்லாம் வந்துருச்சுமா. ஆப்புகளில் உள்ள போனால் நிறைய யங்ஸ்டரே இருக்கிறாங்க அந்த ஆப்புகள்ல எல்லாம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு விலை மாதராக போகிறது வந்து அதை உங்கள் இடத்துக்கு கஸ்டமரை வரவழைக்கிறதுங்கிறதுல ஒரு கெத்து இருக்கும். மீனிங் ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் வர்றான்னா அங்கே வந்து பெரிய லெவலில் அந்த ஆண் டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நடத்துறது பின்னாடி குண்டர்கள் இருப்பாங்க. ஏதோ அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணுக்கு போனது 500-1000 தான் போயிருக்கும், இவனுங்க வசூலிச்சது 10,000-20,000 வசூலிச்சிருப்பாங்க. ஆனால் இதே ஸ்டெப் டு ஸ்டெப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆப் இருக்குது. உங்கள் டோர் ஸ்டெப்லேயே வந்து அந்த பொண்ணு ஏறி உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வந்து திருப்பி உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வரும். அதே மென்னுக்கும் ஸ்டெப் டு ஸ்டெப் இருக்குது. நம்ம வீட்டு வாசல்லே அந்த ஆண் வந்து கார் வந்து பிக்கப் பண்ணி ஏறி எங்கே போய் அட்டன் பண்ணுவோம், அங்கே திருப்பி அட்டன் பண்ணி திருப்பி கொண்டா இறக்கி விடுவாங்க. அப்போ
ஒரு இடத்துல நீங்கள் செக்யூர் ஆன பிறகு அங்கே 4-5 பசங்க சேர்ந்த பிறகு காண்டம்லாம் போட முடியாதுடி, காசு தானே வாங்குற, எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிக்க அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும், ஏற்று தான் ஆகணும். சில பேர் வாண்டடாகவே எய்ட்ஸ் உள்ளவனே பரப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பாம்பேயில் ஒரு HIV தொற்று உள்ள ஒரு பெண் வந்து தன் கணவனால் எய்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இப்போ 24 பேருக்கு 16 பேருக்கு எய்ட்ஸை பரப்பி விட்டுச்சு. என் வாழ்க்கை பாழா போட்ட ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி. எஸ், டேட்டா இருக்கு, பரப்பி விட்டுருச்சு. அவன் கணவனால் வீட்டுக்கு எனக்கு அநியாயமாக வந்துருச்சுன்னு. அது அழகாகவே இருந்தது. சாதாரண பொண்ணு பல்ல அழிச்சாலே இவன் பல்ல காட்டுவான், அது அழகான பொண்ணு பல்ல அழிச்சா சொல்லணுமா என்ன? அது சுத்தம் இப்போ பரப்பி விட்டு போச்சு. இந்த முதல்ல இந்த தொற்றுநோய் பரப்பு சட்டத்தில் இவங்களெல்லாம் கைது பண்ணி முதல்ல ரிமாண்ட் பண்ணுங்க. எல்லா கல்லூரிகளையும் செக்அப் பண்ணுவீங்க. கர்நாடகான்னு போறீங்க, அவன் இந்த தண்ணி கொடுக்காத மாற்றி விடுறது ஏதோ ஒரு கர்நாடகா 3வது இடத்துல இருக்கிறனால அது வந்துட்டு கொஞ்சம் இதா பேசப்படுது. ஏமா இந்தியாவிலே திருமணம் தாண்டி எந்த ஸ்டேட் தெரியுமா உனக்கு? புனே, தமிழ்நாடு, குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம், 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. திருமணம் தாண்டி ஊரில் கள்ளக்காதல்ல. ஓகேவா? நீங்கள் பாவம் இப்போ எல்லாத்துக்கும் புனே பாம்பேக்காரர் எடுத்து விட்றீங்க. அவன் எதை பான்ட்ராக் போட்டு தூக்கிட்டு போட்டு வரமா? இப்போ எனக்கு என்னமோ கர்நாடகா கவர்மெண்ட்டு இந்த காவேரி இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பேசி விட்றான். ஓகே ஓகே, அந்த மாதிரி கூட. ஆமாம், நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டீங்க. எய்ட்ஸ்னு அதே காவேரி இஷ்யூவை வந்து குழப்பிடணும். இப்போ தண்ணி தோந்துட்டாச்சு, ஏன்னா அங்கே மழை பெய்யுது. தமிழ்நாட்டில் ட்ரைனேஜடா, மழை நீர் வடிகாலடா எங்கள் நாடு. நீங்கள் கொடுக்க வேண்டிய நியாயமானதை கொடுக்காம மழை பெய்ய திறந்து விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஏற்கனவே கேரளாவில் வந்து வயநாடு தண்ணி போச்சு, அடிச்சுட்டு போச்சு. இல்லை அப்போ என்ன சொன்னால் சினிமா நடிகையெல்லாம் பாலியல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை தூக்கி அந்த தள்ளி விட்டு போயிட்டாங்க. வயநாடை பற்றி எல்லாம் மறந்துட்டான், குழி தோண்டி போத்துட்டான் வயநாடை. பாதி பாடிக்கு மேலே எடுக்கவே இல்லை. மோகன்லால் மாட்டிக்கிட்டாரா, மம்முட்டி டேய் சினிமா துறையில் இருக்கவன்டா மாட்டிருப்பான்டா, இதுக்காண்டா பெருசு பண்ணி தண்ணிக்குள்ளே போனவனுக்கு என்ன வழின்னு சொல்லாமல் அப்படியே ஊற்றி முடியாச்சு. இப்போ கர்நாடகா மரத்துட்டு எய்ட்ஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு எல்லாம். சரி வந்தாலும் அவன் தொலைது, அவன் சேட்டை அவன் பார்த்துக்க போகிறான், நமக்கு என்ன பிரச்சனை? தண்ணி எங்க கர்நாடகா தண்ணி கூட எங்களுக்கு, வி வாண்ட் நீட் காவேரி ரிவர் கூட எங்களுக்கு, அதுதானே கேட்டுருக்கணும். நம்ம உட்காந்து ஒப்பாரி வேற இடத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். எய்ட்ஸ் வந்துட்டு ஒப்பாரி எவ்வளோ அழகாக டைவர்ட் பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல பயன்படுத்துறது. ஏமா எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பாருங்கம்மா, இருக்கதாங்க செய்யும். நீங்கள் தாம்பரத்தில் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்கே போனீங்கன்னாலே இது இருக்குது. இதுக்கு வந்து கூட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க. ஏஆர்டியா அந்த மருந்து கொடுத்தாலே நீங்கள் சுகர் மாதிரி 100 வயசு வரையும் வாழலாம், யாரும் பயப்படாதீங்க. எய்ட்ஸ் வந்தால் என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் அடுத்தவனுக்கு பரப்பி விடாதீங்க, அதே மாதிரி பயப்படாதீங்க. என்ன ஆகிட போகுது? ஏமா சுகரோட வாழ்றதாம பெரிய கஷ்டமாக இருக்குது. தடன்னு அடுக்குது. சுகர் என்ன பண்ண சொல்லுங்க பார்ப்போம். மாதிரி பாடியில நிறைய என்னவெல்லாமோ பண்ணும். ஆமா, அதுதான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நமக்கே புரிப்படாது. என்னன்னா புரியாது. உனக்குள்ள மெட்டபாலிசத்துக்கு உனக்கு வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், எனக்குள்ள மெட்டபாலிசம் எனக்கு தம்பிக்கு வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அது கண்ட்ரோலே அதுக்கே புரியாது. தான் யாரென்று புரியாத வியாதி அந்த சர்க்கரை நோய் சப்பி சாரா எடுத்து தெரிஞ்சதால மாத்திரை போட்டாலும் எடுக்குது, போடலாலும் எடுக்குது, போட்டாலும் பசிக்குது, போடலாலும் பசிக்குது, ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ அது வந்துட்டு ஹெச்ஐவியோட டேஞ்சரஸாக இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? ஆனால் அது ஸ்ப்ரெட் ஆகாது, அதை முதல்ல பார்க்கணும். சுகரை நான் அவனுக்கு பரப்பி விட முடியாது, ஆனால் எய்ட்ஸை பரப்பி விட்றலாம். கம்பேரிட்டிவ் டிசீஸை வந்து முதல்ல பார்த்தேங்க, இது வந்து ஸ்ப்ரெட்டடு, அது நான் ஸ்ப்ரெட்டடு. எய்ட்ஸ் ஸ்ப்ரெட்டட் வந்து உலகத்திலே ரொம்ப உலகத்தோட பெரிய ரகசியம் என்ன? டேஸ்ட் என்ன? இந்த உலகத்தோட ரகசியம் என்ன? உலகத்தோட ரகசியம் டேஸ்ட், அதாவது சுவை, உடலுறவு கொள்ளுதல் தாமா. அதை விட இங்கே வேற ஒன்றும் சுவையான விஷயமே கிடையாது. உலக ரகசியமே இனப்பெருக்கம் தானே, வேற ஒன்றும் இல்லை ரகசியம். சம்பாதிக்கிறதுலாம் அது தனிப்பட்ட வாழ்க்கை. பட் நம்ம கல் தோன்றி முன் தோன்ற காலத்தில் இனப்பெருக்கம் தானே ஈடுபட்டிருக்கோம். அனைத்து அனிமல்ஸாக தானே ஈடுபடுது, மரமும் இனப்பெருக்கம் தானே செய்யுது மகரந்த சேர்க்கை மூலயமா. அப்போ உலக ரகசியம் அதுதானே. வாழ்வின் தத்துவம் என்ன? செக்ஸ் தான். அப்போ அங்கையில வச்சுட்டான் ட்விஸ்ட்டை. நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமாம்மா? ஒரு கல்யாணத்துக்கு வந்து நீ வந்து எப்படி சொல்கிறது, இந்த சாதகம் அனுப்ப உள்ள ஹெச்ஐவி ரிப்போர்ட்டு சேர்த்து வச்சு அனுப்புன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இப்போ அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எடிட் பண்ணி டிடிபி சென்டரில் எடிட் பண்ணலாமே, அது பெரிய விஷயம் இல்லை. எடிட் பண்ணலாம், டிடிபி சென்டர் இருக்குல்லம்மா, அது நம்மளே எடிட் பண்ணலாம். சிஸ்டர் இருக்கு, எடிட் பண்ணி அந்த எப்படி நம்புறது? நம்ம எதையுமே நம்ப முடியாது, விதி தான் எல்லாம், விதி தான்மா. இப்போ எய்ட்ஸ் இன்னாருக்கு இருக்குன்னு கண்டெல்லாம் பிடிக்கும் நல்லா ஒரு காலமா இழைச்சி போயிடுவாங்க. நான் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். காவேரி இஷ்யூக்காக ஏன் டைவெர்ட் பண்ணாங்கிறதுக்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் செத்துருக்காங்க? உங்கள் சொந்தத்தில் கூட செத்துருப்பாங்க. ஓகே, கேன்சரில் எத்தனை பேர் செத்துருப்பாங்க? உங்கள் சொந்தத்தில் கூட செத்துருப்பாங்க மேபி.
ஓகே சார். கற்றுருப்பாங்களா? கிட்னி டயாலிசிஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணால் பார்த்து? கிட்னி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டயாலிசிஸ். எஸ் எஸ் எஸ். ரைட்டு. சூசைட் பண்ணியிருக்காங்களா? நிறைய பேர். நிறைய பேர். எய்ட்ஸ் எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுது? ஐடியா இல்லை சார். ஐடியா இல்லை. தம்பி கேமராமேனு, உனக்கு தெரிஞ்ச எய்ட்ஸ் எத்தனை பேர் செத்துருக்கான்? தெரியல. நான் ஒரே ஒரு சாவு மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஓகே. அது பார்த்து 2002 பார்த்தேன். பட் அது எய்ட்ஸ்னால அந்த சாவு நடந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க சொன்னாங்க எய்ட்ஸ்ன்னு. ஆனால் அது என்ன நோயினா எலும்புரிக்கு நோயின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆள் வந்து இவ்வளோவா ஆயிடுறாங்க, இழைச்சி போய். இப்போ இந்த விரல் இருக்குல்ல, 5 விரல் சேர்த்தா இப்படி இப்படி இந்த ஒரு விரல் இவ்வளோ பெருசு இருக்கா, 5 விரல் சேர்த்தா இவ்வளோ வச்சுக்கிறது. இங்கே வேற கை வலிக்குது. 5 விரல் சேர்த்து ஒரு விரலான எப்படி இருக்கும் இப்படி, அந்த மாதிரி உடம்பு அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. நான் பார்த்த மரணம். அப்போ ஒரு மனுஷன் இவ்வளோ பேர் இருந்தா இத்திரூண்டா இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்ல டயட் கொடுத்து மாத்திரை கொடுத்திருந்தாலும் அவன் டெவலப் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கு டெவலப்மெண்ட். உணவே மருந்து இல்லையா சார்? எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் முன்னாடி தான் 20 இயர்ஸ் எய்ட்ஸ் உள்ளவங்க உயிரோடு இருக்காங்க. கண்ணார பார்த்துருக்கேன். பட் சொல்லியிருக்காங்க இன்னாருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு. நம்ம போய் கேட்க முடியும் உனக்கு எய்ட்ஸ் இருக்காமன்னு? அது முறையும் கிடையாது. இல்லை கேட்டு நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா இப்ப எதுக்கு நீ அதை சொல்ற? கர்நாடகா கவர்மெண்ட் டி.கே. சிவகுமார் நேத்து தான் வேத்து வெடிதா இல்ல கேக்குறேன். என்னடா திடீர்னு உங்களுக்கு மாணவர்கள் மேல இவ்வளவு ஆக்குற? அது போதகதுன்னு சொன்னா பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி எய்ட்ஸ் ரான்ட்டாங்க. போதைன்னு சொன்னா அடப்போட எவன் வீட்டுலாம் போதை இல்லை, எல்லார்ட்டையும் தான் போதை இருக்குன்னு கேஷுவலாக கடந்துருவோம்னு சொல்லிட்டு எய்ட்ஸ்னோட எல்லாம் பம்புறாங்க. அவங்களோட டைவர்ஷன் அதில் மாறிடும். பியூர் டைவர்ஷன் மாதிரி டேக் டைவர்ஷன் எடுத்துட்டான் இருந்தாலும். அப்போ அவன்ப்பா அவனோட எய்ட்ஸ் நடக்கலாம், அவன்கிட்ட போய் தண்ணி கேட்டா எப்படிப்பா நியாயமா அது அப்படின்னு வருமா வராதா? ஆனால் யாரும் விடுற மாதிரி இல்லைங்களே. இல்லை அது பிரச்சனை பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா கல்லூரி நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 2002 படித்தேன். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா திருப்பி 12th படிக்க முடியாதுல்ல, அதுக்கு ஒரு காலேஜில் படிச்சுட்டேன் நான். என்னம்மா 1வது தான் படிச்சிருக்கேன். இன்றைக்கும் 1வது திருப்பி படிக்க முடியாதுல்ல, 2வது போய்ட்டுமே. ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் அப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து எய்ட்ஸை பற்றியான அவேர்னஸ் கேம்ப் போட்டாங்க. எய்ட்ஸை பற்றியெல்லாம் வந்து பாடம் நடத்துகிறாங்க பக்கமாக. நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது, ஏன்னா அது வீட்டில் போய் பார்த்துங்கம்பாங்க. முக்கியமான சப்ஜெக்டை மாணவர்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கம்மா. பாலியல் கல்வி ரொம்ப முக்கியம். செக்ஸ்னா என்ன, பொண்ணுனா என்ன, சொல்லணும். நம்ம என்ன தொட்டு எனக்கு சில உறுப்புகள் இப்படி இருக்கு, ஃபீமேலை தொட்டு சில உறுப்புகள் உனக்கு வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். வேற நீ நானும் ஒண்ணுதான். என் கிட்னி உனக்கு வைக்கலாம், உன் கிட்னி எனக்கு வைக்கலாம், நீ ரத்தம் கொடுக்கலாம், நான் ரத்தம் கொடுக்கலாம், எல்லாம் ஒண்ணு. மெட்டபாலிசம். ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதும் பெண் ஆணை நேசிப்பதும் இயற்கைன்னு சொல்லிக் கொடுக்கணும்ல. இதானம்மா பாலியல கவர்ச்சி. உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ரொம்ப யாரை பிடிக்கும்? ரொம்ப அதிகமாக அப்பா தான் பிடிக்கும். இது வந்து காமன் சைக்காலஜி. ரைட்டு. அது எது இடம் உடம்பா இருக்கும். இப்போ ஒரு ஆண் இருக்கான்னா அவனை போய் கேட்டு போகிறேன், உனக்கு உலகத்தில் யார் பிடிக்குன்னா தாயை தான் பிடிக்கும் அப்படின்பா. அதுதான் பாலியல கவர்ச்சி. தப்பான அர்த்தம் இல்லை, பாலியல கவர்ச்சி அதுதான். அடுத்த ஜெண்டரை தான் நீ நேசிக்க முடியும். அப்போ தான் நீ பார்த்த ஹீரோ. அண்ணனை பிடிக்குமா தங்கச்சியை பிடிக்குமா? அண்ணனை தான் பிடிக்கும். ஏன்னா ஓன் ஜெண்டரை நீ நேசிக்க முடியாது. அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும்ல. அவ பொண்ணுங்கிறதுனால சில உறுப்புகள் வேற மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் வீட்ல இருந்தே வரணும்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. வீட்ல என்னது தெரியும், அவங்களுக்கே எதுவும் தெரியாது. அவங்களே பாதிக்கப்பட்டு பயந்துதாம வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் சொல்லலாமா பொண்ணுகிட்ட, இதெல்லாம் சொல்லலாமா பிள்ளைகிட்ட? அந்த ஒரு தாட்டை தான் மாத்தணும் அப்படின்ற. அது எங்க மாத்த முடியும்? பள்ளிக்கூடத்துல மாத்தணும். நீ போய் வீட்டுக்கு பாடம் எடுத்தணும். அம்மா அதெல்லாம் அப்படி இல்லையாம்மா, அது பேர் மாதவிடாயம்மா, அது சொன்னாங்கம்மா, அந்த நேரத்தில் வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும்னு சொன்னாங்கம்மா, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட சொன்னாங்கம்மா, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கம்மா, ஸ்டெமக் பெயின் இருக்குனாங்கம்மா, ஓய்வு எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுக்கணும்ல. நீ மாதவிடாயை தள்ளி போடுறதுக்கு மாத்திரை முழுகிறியது எந்த இல்லை நியாயம்? கோயிலுக்கு போகணும், அதனால மாதவிடாய் மென்சஸை தள்ளி போடுறது டேப்லெட் கொடுக்குறது இது இயற்கைக்கு முரணா இல்லையா? கண்டிப்பா இயற்கைக்கு எதிரான வேலை இல்லையா அது? இயற்கைங்கிறதே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பீரியட்ஸ்ங்கிறது இயற்கை. இர்ரெகுலர்னா உனக்கு ஏதோ அனிமிக் இருக்கு, டிசீஸ் இருக்கு, டாக்டரை போய் பாருங்க, ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடு, விட்டமின் சாப்பிடு, மினரல் சாப்பிடுன்னு சொல்லணும்ல. வைத்தியக்கார மாதிரி அதுக்கு மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க, தள்ளி போறானா. ஏன் 3 நாள் அப்படியே கோயிலுக்கு போனா என்ன? உயிர் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே பெண் தெய்வங்கள் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம். மாரியம்மன் பெண் இல்லையா? அப்ப எப்படி மாதவிட உன்னை வந்து அவ தீண்டவத்தகாதன்னு பார்த்துருவாளா? அவ அப்படி பார்த்தா கடவுளே இல்லை. உன்னோட இயற்கையை வந்து ஏத்துக்காத கடவுளே இல்லைன்னு சொல்றேன். பெண்ணை கடவுளுக்கு நிகராக பார்க்க வேண்டாம், குறைந்தபட்சம் அவளை மனுஷியாவது பார்க்கணும் இல்லைங்க. இல்லையே, பெண்ணுனாலே போக பொருள் தான். விற்கிற காஸ்மெட்டிக்ஸ் இவ்வளோ பாருங்க, நான் என்ன போட்டிருக்கேன், காஸ்மெட்டிக்ஸாக போட்டிருக்கான எல்லாமே பெண்களுக்கு தான் விற்கிறான்.
இங்கே மேக்கப்பு இங்கே மேக்கப்பு, ஏன் உங்களை இன்னும் போக பொருளாகவே மாற்றுறீங்கன்னு கேட்குறேன். இப்போ ஒரு ஆண் வந்து தலையில் பெயிண்ட் அடித்தா பிள்ளைங்கன்றீங்க, ஆனால் நீங்கள் அதை உங்களை போக பொருளாக மாற்றி அதை ஸ்டைலிஷ் ஆக்கி, நான் நிஜமாக சொல்கிறேன், லாஸ்ட் வீக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து போன வியாழக்கிழமை ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வழியாக வந்தேன். வரக்குள்ளே பட்டப்பகலில் மதியானம் 3 மணிக்கு ஆணும் பெண்ணும் குடிச்சிக்கிட்டு நிலத்தடு மாதிரி நிற்கிது. அந்த பொண்ணுக்கு பேண்ட்டு கையில் ஜட்டி வரையும் தெரியுது. காரில் போக்குள்ள நான் பார்க்குறேன். அப்போ நீ எப்படி நிதானமாக வீட்டுக்கு போயிடுவ? உன்னை என்ன வேணா பண்ணலாம் தானே? ஏற்கனவே ஒரு வீக்கர் செக்ஸு 10 பொண்ணு சேர்ந்து ஒரு ஆணை ரேப் பண்ண முடியுமா? முடியாதுமா. ஆண் மனசு ஒத்துழைக்கணும். ஆனால் 4 ஆண் சேர்ந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறான்ல. ஃபிசிக்காக உங்களுக்கு இருக்க வீக்கர் செக்ஸுங்கிறது தான் மீனிங். அது வேறு ஏதாவது தவறான அர்த்தத்தை பூத்திடாதீங்க. அதோட இயற்கை அமைப்பு அப்படி இருக்குது. 2 ஆண் உங்களை அழுத்தி பிடிச்சிட்டா முடிஞ்சு போயிடும். ஆனால் 100 பெண்ணை அழுத்தி பிடிச்சாலும் ஆண் சம்மதம் இல்லாமல் செய்ய முடியாது. நீ அந்த கண்டிஷனில் நிற்கிறிய. இந்த பயலோட பார்த்தா ஒருத்தரை கூட குடும்பத்தில் சேர்க்குற மாதிரி தெரியல. இவனை தான் அவனை பைக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிறான். அப்போ அவன் நிறுவத்து போடுவானா போட மாட்டானா, இல்லை வேறு நேரடியாக பண்ணா உனக்கு என்ன தெரியும்? இல்லை மெனக்கிட்ட உனக்கு பணக்காரட்டு பையிலேருந்து எய்ட்ஸ் இருந்து உனக்கு தண்ணியை வாங்கி கொடுத்து உன்னை பரப்புனா என்ன பண்ண முடியும்? அம்மா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போனால் குத்துதே குடையதங்க முடியாது. நீ கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கணும். அது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தானே, கோவை விமான நிலையம் மாதிரி தானே, நீ ஒரு இருக்கிற இடத்துல இருக்கணும். படிக்க போனால் படிக்க தானே போகணும். கண்டிப்பாக. அப்புறம் அங்கே என்ன உங்களுக்கு லவ்வுது லிவுது? அப்புறம் அதான் சொல்கிற மாதிரி சார், இந்த ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லா விஷயத்துலையும் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இதில் அவங்களோட இதுலேயும் ரொம்ப ஆக்டிவாக டீஆக்டிவேட் பண்ணுங்க. முதல்ல அவங்கள எய்ட்ஸ்லேருந்து அவங்களை டீஆக்டிவேட் பண்ணுங்கப்பா. ஆக்டிவ் ஆகிட்டாங்க. இல்லை அவங்க ரொம்ப யூத்தாக இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் 90 கிட்ஸு. நாங்கள் என்ன வாழலையா? நாங்கள் என்ன நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணலையா? இல்லை நாங்கள் எதில் சளைச்சு போயிருக்கோம் சொல்லுங்கள்? ஒழுக்கமாக வாழ்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ் தான் இப்போதைக்கு. இல்லை சில விஷயங்கள் நாங்கள் பயப்படுறோம், எல்லாம் மரவாசின்னு நினைக்கிறோம். 90 கிட்ஸ் தான் நினைக்கிற பழக்கம் உண்டுமா? பெரிய போடுறாரு, எங்கடா போயிட்டு சும்மா இருக்கடா, வீட்டுக்கு போகணும்டா, ஏன்டா உயிர் எடுக்கிறீ, எப்படா போல வேடா உன்னை அடித்தாலே எங்கள் அம்மா திட்டுது. 90s கிட்ஸோட வாழ்க்கை. நீ அடித்தாலே யாராமே அவனோட அடித்தா உன்னை கொண்டு போய் இப்போ குடிக்க வச்சு கொண்டு வரணும் வீட்டுக்கு. விளக்கமாத்தல் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கண்டிப்பா. இவங்க விட்டு புள்ள பச்சை புள்ள விரல வைக்க கடிக்காது. அவன் தானே அடித்தான், அந்த பொறுக்கி தானே அடித்தான். அவன் தாண்டா உன்னை குடிக்க வச்சிடுறாங்க. என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. முந்தா நாள் அடித்து கிடக்குறான் அப்படியே கிடப்பாட்டமா. பேய் அடிச்சு விட்டு போல இருக்கு. பேய் அடிக்கிறா, நீ குடிச்ச பிராந்திரா, நீ குடிச்ச பிராந்தி அடிச்சிருக்கு. இதுதான் 90 கிட்ஸோட வாழ்க்கை. மயில் இருக்க முட்டி போடும் குட்டி போடும் நம்பிட்டு இருந்த வாழ்க்கை. பேட்டு எடுத்துகிட்டு போகிறது, கிரிக்கெட் விளையாட அட்டிச்சு எங்கள் அம்மாவில் விளக்கமாக எடுத்துகிட்டு இருக்குன்னு இருக்கும் கோயில் கிரவுண்டில். ஒரு தாய் வந்தால் போதும் அனைத்து பயிலும் ஓடுவான். ஒரு அம்மா வந்தால் போதும் கிரவுண்டுக்குள்ளே பக்கத்து விட்டு அம்மா செய்தி சொல்லலாம், எங்கே பயலோட பிடிக்க போறீங்களா, எங்கூட்டு கம்யூனிட்டி 2 வச்சு விடுங்க, நம்ம மாடை வர விட்டுட்டா 2 வச்சு விடுங்கன்னு சொல்லி இன்னொரு தாய் என்னை கண்டிக்க முடிஞ்சுதுமா. அந்த மாதிரி அடுத்த விட்டு அம்மா நம்மளை அடிக்கும். அடிச்சு வீட்டில் ஒன்றாவது விடுங்க. விட்டுருக்காங்க. எங்க சவுக்கு வலையில் பீடி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க யாரும். அப்போ எங்க பீடி வாங்குறது கடையில் பீடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா இல்லையா? அப்போ எல்லாம் செவ்வளோ கழிச்சிடும் போடா கட்டலை அப்படிங்கிற காலம் இருந்து இன்னைக்கு பிராண்டு படி கொடுக்குறாங்க. கடையிலே வாங்கி பற்ற வைக்கிறாங்கம்மா. காசு தான் சார். காசு இல்லை, இது என்ன மோசமானு தெரியல. அப்போ என்ன செய்வாங்கன்னா பீடிகளே பற்ற வச்சு விளக்கமாத்திரம் அடித்தாது நம்ம வீட்டில் விட்டு மேலும் வீட்டிலே எட்டி விடுவோம். பீடி குடி யாரோ குடிச்சு போட்டு எடுத்து வாயில வச்சு தொலைச்சு விட்டாங்க. அந்த காலகட்டம் இப்போ இல்லைம்மா. சுச்சுவேஷன் மாறி போச்சு. ஏம்மா அப்போ கையும் கொடுக்குனாலே புள்ள பிறந்துடும் நம்பின காலம் மாட்டாங்க. ஓப்பனாக சொன்னால் இதுதான் உண்மை. உண்மையிலே சொல்கிறேன். கையும் கொடுக்குனாலே புள்ள பிறந்துருமா? ஐயோ அந்த பொண்ணை தெரியாமல் பட்டுட்டா புள்ள பிறந்துற போது பயலோடு சொல்லுவாங்க. அதே மாதிரி புரியாது, அப்பவும் புரியல. பச்சையாக ஒன்று சொல்கிறேன், எனக்கு 10வது படிக்குள்ள தான் குழந்தை எந்த உறுப்பிலிருந்து பிறக்கும் என்று எனக்கு தெரியும். நான் சுவாலஜி படிக்கல, பாட்டனி படிக்கலை. நான் படித்ததெல்லாம் மாமரத்தடியில் முட்டி போட்டது தான் என் படிப்பு. வெளு அட்டி வாங்கினது தான் வேலு. 10th படிக்கலாம் தெரியும். நான் டிக்ளராக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு இது தெரியும், இப்போ தான் புரிஞ்சிருக்கும். ஆனால் கூச்சப்பட்டு சொல்ல தெரியாது. எனக்கு கூச்சம்னால என்னென்னு தெரியாது, அவ்வளோதான் விஷயம். 10வது படிக்கலாம் எனக்கு தெரியும் ஒரு குழந்தை எந்த உறுப்புலேருந்து பிறந்துச்சு அப்படி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் நம்ம வாழ்ந்துட்டு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் எல்லாம் வந்து இல்லாமல் இங்கே யாரும் வெஸ்டர்னுக்கு மைண்ட் செட் என்ன மாற்றலை. டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண புருஷன் சண்டையில் சந்திச்சுக்குவாங்க தெரியுமா? இந்த குழந்தை சொல்லுவாங்க, மம்மி நான் டாடியோட 2 நாள் எடுத்துகிட்டு வரேன்னு. அந்த குழந்தை நான் இந்த மம்மியோட எடுத்துகிட்டு வரேன்னு. இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க இன்டர்சேஞ்ச் வாழ்ந்துட்டு இருக்கோம் வீட்டில். இங்கே அதுமாரி உண்டா?
சித்தி குடும்பம் தான் படுத்த தெரியும். தான் பெத்த பிள்ளைக்கு 4 இட்லி 4 சோறு கறியும், முததாரத்து பிள்ளை தாய் இழந்த பிள்ளைக்கு ஒரு இட்லி வச்சு செவுட்டில் அடித்து விரட்டுற காலமா அது. நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம், வெஸ்டர்ன் மொழி பேசலாம், மைண்ட் செட்டிங் வெஸ்டர்னாக மாறவே இல்லை, ஒஸ்டர்னாக மாறிட்டான். இவன் ரொம்ப ஒஸ்டர்ன் ஆகிட்டான். ஏமா அவன் வந்து குடிக்கிறான் நம்ம வெள்ளைக்காரன், எவனாவது சாவரானா மஞ்ச காமடையில் நீயே சொல்லு. ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலயும் ஒரு மெஷர்மெண்ட், இவ்வளவுதான் சாப்பிடணும். நான் இப்ப நம்ம திங்கிறோம்ல, 1 கிலோ கறியை ஒரு ஆள் ஏத்திடுறது டம் டம் டம்னு, அப்புறம் கொலஸ்ட்ரால் பிபின்னு வயிறு வெடிக்க தான் செய்யும். அவன் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து கிடைக்கும். பல்லுக்கு நோவு இல்லை. டென்டிஸ்ட் இந்தியா தான் ஹப்பு பல் நோயில். ஏற்றிட்டு அப்படியே தூங்கிடுறது, போதையில் வாங்கி துவைக்காம ஒன்றும் துடைக்காம, அப்புறம் பூச்சி வைக்காம செய்யும் பல்லில், பைக் எடுத்துட்டு உழுவுறது, பல்ல உடைக்கிறது. நம்மள்ட்ட எதுக்குமே மெஷர்மெண்ட் கிடையாது. பைக் 250 வேகம் போகுமா? நான் நேற்று போயிட்டு வந்த கார் வந்து 280 அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஆனால் நான் போனதே 80-90 தான். என் கூட வந்தவங்கன்னா அப்படியே கிட்ட அடிப்பாங்க. ஐயா இவர் பாட்டு பசி ஓட்டுற மாதிரி ஒட்டிட்டு கிடப்பாரு அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு வாழணும்டா, ரோட்டில் அடிப்படி சாகிறதுக்கு நம்ம தயாரா இல்லை. அதுக்காக இந்த உயிர் உடம்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லாம் ஒரு லிமிட்டு தான், பிகாண்ட் த லிமிட். ஒரு ஆண் உன்னிட்ட பேசக்குள்ளே தெரியும் என்ன ப்ரப்போசல் பண்ண போறான்னு, தெரியும் தானே? தெரியலன்னா நீ பெண்ணே கிடையாது. தெரியணும். அப்ப யார் சொல்லிக் கொடுக்கணும்? எஜுகேஷன் வைஸ் ஸ்கூல் தான். உன்னையும் கூட்டா 2 யார் சொல்லிக் கொடுத்தா? உங்க தாத்தா பாட்டியெல்லாம் படிச்சிருந்தாங்களா? கலெக்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்கூல் தானே கற்றுக் கொடுத்துச்சு. உங்க கையெழுத்து போட யார் கற்றுக் கொடுத்தா? ஸ்கூல் தானே கற்றுக் கொடுத்துச்சு. அப்ப ஸ்கூல் சிஸ்டம் இதெல்லாம் மாத்திரணும்ல, இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்ல. கல்லூரிங்களே வேற மாதிரியான கலாச்சாரமா மாறி வச்சுங்களே சார். பாடம் நடத்துவாங்கம்மா. அந்த கட்டம் முக்கியமான கட்டம் வரக்குள்ள, டேய் இதெல்லாம் வீட்டில் போய் படிச்சேங்கடா, யோ வீட்டிலே இருக்கலாமையா, நீ ஏன் படுத்து வந்த வாத்தியாருன்னு சொல்லி கொடுங்கம்மா. சரி, இப்போ நான் படித்தது கோயட்டை ஒழிச்சதே எனக்கு பெரிய முரண்பாடுமா. கோயட்டை ஒழிச்சிருக்க கூடாதுமா. நான் 11th 12th லாஸ்ட் பேஜ் நான் கோயட்டு. அப்போ வந்து நான் TS50 பைக்கெல்லாம் வச்சிருப்பேன். ஸ்கூல் போகல TS50 தான் பெரிய பைக். இப்போ இப்போ உள்ள KTM மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அப்பயே 16,000 17,000 அந்த பைக்கு. அப்போ இந்த பொண்ணுங்களுக்கு வந்து தலைக்குளியல், ஏன்னா எங்கள் வீட்டில் சகோதரிகளோட நான் பிறந்தவன். தலைக்குளியல்னு சொல்கிறது வில்லேஜ் லாங்குவேஜ். தலைக்குளியல் அப்படிங்குள்ள இந்த விஸ்பர் ஸ்கேர்பி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுக்க காசு கொடுப்பாங்க. தமிழ் இந்த வாங்கிட்டு வரியாடா அப்படின்னு. பைக் எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப் வாங்கி வந்து கொடுப்பேன். அப்போ வந்து கருப்பு கலர் பேக்கில் சுற்றி பேப்பரில் சுற்றி அப்புறம் கருப்பு கலர் வெடிகுண்டாட கொடுக்குறேன். மனிதனோட இயற்கை உபாதைக்கு ஒரு ஹைஜீனிக்காக வந்த விஷயம், அவ்வளோதான். அதை சுருட்டி கையில் கொடுப்பாங்க. அதை கூட ரகசியமாக கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு அப்போ போய் பார்த்துட்டு வந்துடணும். சில பிள்ளை வயிறு வலிக்கிறதுக்கும் சில டீச்சர் புரிஞ்சவங்க அனுப்பி விட்ருவாங்க, சரி வீட்டு போமா அப்படின்பாங்க. இதுதான் அந்த காலகட்டம். அப்போ அது ஜெண்டருடைய புரிதல் என்கிட்ட இருக்கு. நீ இவனோட பூரா அப்படியே காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி அமைக்க வச்சிருந்தேன்னு பாஞ்சிடறானு. இந்த பயலோ முதல்ல ஜெண்டரை சொல்லிக் கொடுக்கு. அம்மா அப்பா நல்லா கேஷுவலாக பழகுங்க, சகோதரிகள் இருந்தால் நல்லா கேஷுவலாக பச்சுங்க. ஆணை திருத்துன்னு டிவியில் உட்காந்து பேசக்குள்ளேயே அந்த பொண்ணுகளை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக பேசிட்டு நீ ஒரு இங்கே ஆட தெரியணும் இங்கே தெரியணுங்கிறதெல்லாம் யாருக்கு அவ தெரியப்படுத்துற? உன் உறுப்பு யாருக்கு தெரியணும்? முதல்ல அதை சொல்லுங்க. யாரையோ பார்க்க வைக்க தானே கவர்ச்சி பண்ணுறீங்க. அப்போ பார்த்துட்டான்னா அதை ரெக்கார்ட் ஆகிற சொல்லிட்டு தொக்கா சிக்கிருச்சு. என்ன இடுப்பு தெரியற மாதிரி இருக்கு, ஒருத்த பார்க்குறான்னா என்ஜாய் பண்ணிக்கோன்ட்டு போட்டாங்க பால ரிவர்ஸில். அது சொல்ல வந்து அர்த்தமே மிஸ்ஃபயர் ஆகி போச்சு. இல்லை எவ்வளோ பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு பாரு. கண்டிப்பாக மிஸ்ஃபயர் ஆக்கிடுவாங்க, கருத்தை வீணாக்கிடுவாங்க. அதாவது ஆணை படைச்சது பெண்ணுக்காக தான், பெண்ணை படைச்சது ஆணுக்காக தான். இந்த யூனிவர்சல் இயங்குறது அன்பு தான், காதல் தான், வேறு எதுவுமே கிடையாது. காதல் இல்லைன்னா பூமியே இருக்காதுமா. கண்டிப்பாக தான் சார். ஆனால் அதை தப்பான முறையில் பயன்படுத்துறது தான் ரொம்ப தப்பு. எந்த அனிமல்ஸ்கிட்டையும் ரேப் இல்லை, மனிதன் அப்படி தான் ரேப் இருக்குது. எந்த அனிமல் ரேப் பண்ணி பார்த்தீங்க நீங்கள்? இல்லை எதுவும் படிச்சிருக்கீங்களா வரலாறுல? இல்லை. ஒரு மாடு, பசுமாடு வந்து வயிற்றுல கருவுட்டு இருந்தால் அவ்வளோ மூர்க்கமாக வந்த காலை அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒதுங்கி போயிடும். இவள் தாய் விட்டு ஆகிட்டாங்க. ஆனால் மனுஷ பய அப்படியே இல்லை. இவங்களா சொல்கிறாங்கம்மா செக்ஸுக்கு ஒரு டெஃபினேஷன் இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட கணவன் மனைவியாக இருக்கலாம். இதெல்லாம் எந்த ஊரோட சொன்னது? அப்படி இல்லவே இல்லையே. நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க, அப்படி இல்லையே. அப்போ நமக்கு எதை பற்றியுமான புரிதலுமே இல்லை. எய்ட்ஸ் வந்துட்டா அது நம்ம நாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குமா அந்த நோய்? அதுக்கு ஒரு வடிவமாக எய்ட்ஸு HIV பேர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்றும் நோயே இல்லை, அது ஒரு எதிர்ப்பு சக்தியோ காலி பண்ணும். நிறைய வெள்ளையணுக்கள், போலி வெள்ளையணுக்கள் லட்சக்கணக்கில் கவுண்ட் உருவாகும். அது சாப்பிட்றது நிறைய சாப்பாடும் மாத்திரை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணுறது நோய் பரப்பு தடை சட்டத்துக்கு கீழே உள்ளே போகும். இவங்களை செக்யூர் பண்ணுங்க. நம்ம கல்லூரிகள்லேயே எய்ட்ஸ் கேம்ப் நடத்துங்க, செக் பண்ணுங்க. மாணவர்களை தெரியாமல் கூட வந்திருக்கலாம்ல அந்த குழந்தைங்களுக்கு, அவங்க அப்பா அம்மா மூலியமாக கூட வந்திருக்கலாம்ல.
இல்லைம்மா அப்பாவுக்கு எய்ட்ஸ் இருந்து வந்துருக்குன்னா அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்து ஜெனட்டிக்காக எப்படி வரும்? ஏன்னா கண்ணு நோயா ஜெனட்டிக் வர்றதுக்கு, இல்லை சுகரா ஜெனட்டிக் வர்றதுக்கு, ஃபிகர்னால வந்து நோய் மாதிரி. அப்போ வந்து என்ன செய்யணும்? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அப்படி அது மாணவ குழந்தைகளுக்கு இருந்தால் கூட வெளியே சொல்லாமல் நம்மளுக்கு உடனே ஊதி விட்டு போயிடணும் ஒரு விஷயத்த. அவளுக்கு எய்ட்ஸாக முடியும் கேள்விப்பட்டியா அப்படின்னு அது புள்ள வாழ்க்கையை வீணாக போடும். கொஞ்சம் அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து தன்னம்பிக்கை விட்டு பயிற்சிகள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சுகரை விட சாதாரண வியாதின்னு சொல்கிறேன். எய்ட்ஸ் இருக்கு, யாரும் பயப்படாதீங்க, மாத்திரை எடுங்க, பரப்பி விடாதீங்க. அது என்னோட வேண்டுதல். டயட்லாம் ஃபாலோ பண்ணா சார் இந்த மாதிரி ஜென்ரலான டயட் டேப்லெட்ஸ் இல்லாமல்? ஏமா அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் விளையாட மருத்துவியல் அது. ஓகே, அது மெடிசன் படிச்சிருக்கான், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். மெடிசனே என்ன சொல்லுது? ஒரு எய்ட்ஸ் உள்ள பொண்ணுக்கிட்ட 10 ஆண் போனால் 10 ஆணுக்கு எய்ட்ஸ் வருங்கிறது கிடையாது. 10 பேருக்கு கூட வராமல் கூட போகலாம். 10 பேருக்கும் எய்ட்ஸும் வரலாம். 7 பேருக்கு வந்து 3 பேர் வராமல் போகலாம். அது அவங்களோட இம்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்ததுக்குறாங்க. அப்போ இதுக்கு சரியான புரிதல் இல்லாதானே இருக்குது. அதனால எய்ட்ஸ் வந்தவர்களை அரவணைப்போம். இன்னும் அவங்க ஒன்றும் தேச துரோக செயலாம் செய்யலை. பாலியல் தூண்டுதல் தொற்று நோய் வந்துருச்சு, அவ்வளோதானே. ஒரு ஜட்டி போட்டால் இச்சு காடு அரிக்கிற மாதிரி அது ஒரு வியாதி, அவ்வளோதானே. அது மருந்து மாத்திரை எடுக்கணும். அவங்க சமுதாயம் விட்டு தள்ளி விட்றாதீங்க. ஏன்னா இவங்க யோக்கிய சிகாமணி மாதிரி. இது தப்புனா உலகமே இருக்காது இல்லைம்மா. நம் தாய் தந்தையர் இணைந்ததுனால தான் நாம் பிறந்தோம். இவன் கட்டுப்பாடு ஒழுக்கம்னு எதுக்கு சொன்னா இதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஆகிட்டா அப்புறம் கல்லூரி காலத்தில் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நீ 25 வயசுலேருந்து பரப்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. யாரும் படிக்க போல அப்படின்றதான் பேசிட்டு இருக்காங்க. இல்லை அப்படிதான் தெரியுது. என் வாயில சொல்ல முடியாது. அது எப்படின்னா என் வாயில வெள்ளச்சாமி என்ன என் வாயில எப்படின்னே சொல்றது, என்ன போட்டு கொடுத்துருக்குமோ. அம்மா படிக்கவும் போகணும், வாழ்க்கையை பற்றி தெரிந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என் பையன்லாம் ஸ்கூல் போகிறான்னா எனக்கு ஸ்கூல்லாம் நிப்பாட்டுருவேன். எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வாழ்வியலை கற்றுக்கடா, 4 பேரோட பழகு, சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் பார்த்துக்கோ, ஜாதி பார்க்காத, 4 பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடு, உன்னோட எக்கை இன்னொருத்தண்டு கொடு, அவங்ககிட்ட கொஞ்சம் மீட் எடுத்து சாப்பிடு, ஒருத்தர் கீழே விழுந்துட்டு அவனை தூக்கி விடு. இதுதான் நான் கற்றுக் கொடுக்குற ஒரு விதிக்காக வேண்டி அவன் ஸ்கூலுக்கு போகிறான ஒழிய அவன் போய் என்ன கற்றுக்கிறது? ஏஐ கற்றுக் கொடுத்துட்டு போகுது, வீட்டில் உட்கார வச்சு டைரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு போகிறான். எழுத முடியுமா இல்லையா? டேரக்ட் 10th எழுதுவோம், அடுத்து டேரக்ட் 12th எழுதுவோம், அப்புறம் என்ன எழுதுனா எழுதிட்டு போகிறான். பள்ளியோட அனுப்புறது இருக்கிறது 4 பேரோட பழகு, மனிதன் தெரிஞ்சு சோஷியலாக தெரிஞ்சுக்கோ. உலகம் எப்படி இருக்கும், பட்டணத்தை தள்ளி விட்டுருவான், தள்ளிவிட்டு இன்னொருத்தனை கோத்து விட்டுருவான். இதெல்லாம் கற்றுக்கோ நீ. அதுக்காக தான் ஸ்கூல் போகணும். காலேஜ் எதுக்கு போகிற? ஹையர் எஜுகேஷன். ஹாய் அப்படிங்கிற அடுத்த கட்ட வாழ்வியலை கற்றுக்க. இல்லை எல்லாமே லேர்னிங் தான் சார், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. கல்லூரி போ, முதல் மதுவும் முதல் புகையும் முதல் பகையும் அங்கே தெரிந்து கொள்வாய். பள்ளியோட வரல அதெல்லாம் தெரியாது. அங்கே போனால் கேங்ஸ்டர் சேர்ந்து வெட்ட கூட செய்கிறானுங்க. எல்லாமும் அங்கே தெரிந்து கொள்வாய். அனைத்து ஜாதி அப்போ தான் தெரிஞ்சும். கடவுள் அறிய எனக்கெல்லாம் கல்லூரி போய் தான் ஜாதி தெரியும். ஏன்னா நான் படித்த ஊர் எப்படி, எங்கள் ஊர் உறவின் முறை அப்படி, அதெல்லாம் ஜாதியெலாம் தெரியாது. எல்லாருக்குள்ளேயும் சுற்றிட்டு விளையாடுவோம். கல்லூரி போய் தான் தெரிஞ்சுது. ஏய் இவெல்லாம் யார் டீம்டா, ஏய் நம்ம இனத்தான பார்த்து ஒதுக்கு அப்படி. என்னடா இனத்தான பார்த்து யாரா அங்கேயும் இப்போ பெருசாக எனக்கு தெரிஞ்சதில்லை. நான் பாட்டு சுற்றிட்டு தான் இருந்தேன். எல்லாமும் தெரியும். 18 வயசுல காதல் வரணுமா? வந்தால் தான் அவன் சரியான வளர்ச்சியில் இருக்கான்னு அர்த்தம். ஆனால் காதல் யார் மீது வர வேண்டும்? என்னோட கல்லூரி பருவங்களை கல்யாணம் பண்ணவங்களாம் இப்போ ஒன்றா இல்லைம்மா, பிரிஞ்சுட்டாங்க. அது ஒரு பாலின தேடல், அவ்வளோதானே. ஒரு 25 வயசுல சம்பாரிச்சு ஏதோ மாதம் ஒரு 30,000 40,000 வந்த பிறகு தானே இன்னொரு சோறு போட முடியும். அதனால் டி.கே. சிவகுமார் அவர்களே, நீங்கள் காவேரியில் தண்ணி கொடுக்காம போங்க, ஆடல் பாடு வைக்காம போங்க. இந்த மாதிரி டைவர்சிட்டி வேலைலாம் பார்க்க வேண்டாம். ஒழுங்காக அந்த மாணவர்களை வச்சு கேம் வளர்றதை விட்டுட்டு, இது நிறையா இருக்குது. இதில் நீங்கள் பின்னாடி கார்க்ரோச் போய் போராடினாங்களே நீட்டு, இதுவும் ஒரு காரணம். மாணவர்களை கொச்சைப்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கலாம் சார். பெரிய புரட்சியாளர்லாம் நீங்கள் கிடையாதுடா, எய்ட்ஸ் நோயாளிகளா அப்படின்னு கொச்சைப்படுத்துறது தானே இது இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய புரட்சி ஒன்று உருவானுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10 நாள் புரட்சி பண்ணியிருந்தானோன்னா நீட்டே போயிருக்கும். எனக்கே இது என்ன பிஜேபி பிடிஎம்னு தோணுது, இந்த கரப்பாம்பூச்சி குரூப்பு. ஆமாம், ஒரு மந்திரியை மாற்றிட்டா அந்த சிஸ்டம் சரியாயிட்டா, ஏன் அது பிஜேபி பிடிஎம் இருக்கக்கூடாது? அதுவே ரூட்னு தோணுது சார். சந்தேகமாக இருக்கா இல்லையா? நம்ம சந்தேகத்தை கொளுத்தி போடுவது தான் வேலை. மாணவர்கள் புரட்சியாளர்கள் புரட்சி செய்யும் மாணவர்களை கொச்சைப்படுத்தி விட்டாங்க. இவெல்லாம் எய்ட்ஸில் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி. சரி, எய்ட்ஸாக இருந்தானே மாத்திரை மரத்தை போராடக்கூடாதுன்னு இருக்கா? மாணவ சக்தி போராடி வரை தோத்ததாவே இல்லை. இது பக்கா டைவர்சிட்டி, அப்பட்டமான டைவர்சிட்டி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.